ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம சூர்யா ரிப்போர்ட்ரு ஹிந்தி ரீமேக்கான என்ன படம் பேர்? சர்ஃபீரா. அக்ஷய்குமார் நடித்ததை நம்ம ரிவ்யூ பார்க்க போகிறோம். அதாவது ப்ளூ சட்டை மாறன் எடுத்த ரிவ்யூ. அவர் எல்லா படத்தையும் பண்ணுவார், அதே மாதிரி பாலிவுட்டையும் பண்ணியிருக்காரு. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே, 3, 2, 1 ஸ்டார்ட். இயக்குனர் சுதா கோங்கரா இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற சர்ஃபிரா படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இது தமிழில் வெளியே வந்த சூர்யா ரிப்போர்ட்டர் படத்தோடைய ரீமேக் தான் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சூர்யா ரிப்போர்ட்டரே கூட அந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னே ஏர் டெக்கானுடைய ஓனரு கேப்டன் ஜிஆர் கோபிநாத்தோடைய பயோபிக்கை தான் படமாக எடுக்க போகிறோம் அப்படின்னு தான் ஆரம்பித்தாங்க. ஆனால் அதை அப்படியே எடுத்தால் அது ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி இருக்குன்றதுனால அதை கொஞ்சம் மசாலா போட்டு ஹீரோயின் கேரக்டர்லாம் ஆட் பண்ணி எடுத்திருந்தாங்க அந்த படத்தை. அந்த ஹீரோயின் கேரக்டர்லாம் பார்த்தா அப்படியே மணிசார் படத்தில் வர்ற ஹீரோயின் மாதிரி ஒரு கேடுகட்ட ஹீரோயின் கேரக்டரை போட்டு படமே மணிசார் படம் மாதிரி ரொம்ப கேவலமாக வந்துச்சு. இந்த படமே கூட தேட்டருக்காக எடுத்த படம் தான். ஆனால் கொரோனா டைமில் தேட்டரில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாதனால 6 அவார்டு வாங்கியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சூர்யா ரிப்போர்ட் நேஷ்னல் அவார்டு. அது நம்ம தலைவருக்கு கேவலமான படம்னு சொல்கிறாரு. நேஷ்னல் அவார்டு வாங்குச்சா? ஆமாம். சரி, ஓகே. இனி மேற்கண்டு என்னென்ன உருட்டுறாருன்னு பார்ப்போம். ஓடிடியில் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த சமயத்தில் ஜனங்களுக்கும் வேறு வழி இல்லாமல் வீட்டில் காஞ்சி போய் உட்காந்துனால இந்த படத்தை எல்லாருமே உட்காந்து பார்த்துட்டாங்க. நல்ல ஒரு ரன் கிடச்சிது. அதனால இந்த படத்தை இப்போ ஹிந்தியில் ரீமேக் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை ஹிந்தியில் எடுக்கும்போது தமிழில் நிறையா லாஜிக் மிஸ்டேக் இருக்கும், நிறையா ஓட்டலாக இருக்கும். அதையெல்லாம் அடைச்சி கிளியராக ஒரு படமாக கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா படத்தில் சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் பண்ணியிருக்காங்களே தவிர மெயின் மேட்டர்லாம் அப்படியே தான் விட்டு வச்சுருக்கிறாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் நம்ம ஊரில் பொண்ணு பார்க்க போகிறதுனா மாப்பிள்ளை வீட்டிலேருந்து கிளம்பி தான் பொண்ணு வீட்டில் போய் பார்ப்பாங்க. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா பொண்ணு வீட்டிலேருந்து கிளம்பி போய் மாப்பிள்ளையை பார்க்க போவாங்க. இதெல்லாம் உலகத்தில் எங்கேயுமே நடக்காது. மணிசார் படத்தில் மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும். அந்த கேவலமான சீன்லாம் அப்படியே தான் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸரு ஏர்போர்ட்டில் போயிட்டு எங்கள் அப்பா சாவுக்கு நான் போகணும் அப்படின்ட்டு பிச்சைக்கார மாதிரி கதறி அழுவார். அந்த கேவலமான சீனும் இந்த படத்துலையும் வச்சுருக்கிறாங்க. இப்போ இந்த படத்தை ஏன் ஹிந்தியில் எடுத்தாங்கன்னு தெரியல. ஏன்னா இந்த படம் சூர்யா ரிப்போர்ட்டர் ரிலீஸ் ஆகும்போது அங்கே ஹிந்தியில் உடான்ற பேரில் இந்த படத்தை ஹிந்தியில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மறுபடியும் இந்த படத்தை எதுக்கு அக்ஷய்குமாரை வச்சு எடுத்தாங்கன்னு தெரியல. அங்கே அக்ஷய்குமாரோடைய மார்க்கெட்டை கேட்டால் அது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் கீழே ஆட் வருது, நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களா பாருங்கள். அதில் டென்ஸுங்கிற ஆட் வந்திருக்கு. அதில் பார்த்திபனோட படம் தானே அது. அந்த ஆடுக்கு இவர் ப்ரொமோஷன் பண்ணிகிட்ருக்காரு. இவருக்கும் பார்த்திபனுக்கு ஆகாதுன்னு தானே சொன்னாங்க எல்லோரும். ஆக்சுவலாக டீன்ஸ் அந்த படத்தோட நேம் டீன்ஸ். பார்த்திபன் நடித்தது. ஆக்சுவலாக அவருக்கு இவருக்கு ஆகாதுன்னாங்க. பட் அவருக்கே இவர் ப்ரொமோஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பேசாமல் அவர் ரிவ்யூவே பண்ணியிருக்கலாம். ஆமாம், அதாவது அவரோட படத்தையே இவரோட இதில் போட்டிருக்காங்க. இது பிஸ்னஸ், இட் இஸ் பிஸ்னஸ் மாதிரி தான் இருக்குது. திஸ் இஸ் பிஸ்னஸ். ஓகே, நம்ம பார்ப்போம். அவரோட கேவலமாக இருக்குது. அங்கே வெள்ளிக்கிழமை ஹீரோ அப்படின்னு பேரை வாங்கிட்டு இருக்காரு. அங்கே பூரா ஆடியன்ஸு கும்பிட்டு காலில் விழுகிறாங்க இவருக்கு. ஐயா, நீயும் கொஞ்சம் ரெஸ்ட் எடு, எங்களும் கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடு. வாரம் படமாக நடித்து தள்ளாத, குவான்டிட்டியில் படம் நடித்து தள்ளாத, குவாலிட்டியாக படம் நடி அப்படின்னு கதறாங்க அங்கே ஆன்லைன் பூரா. இந்த படத்தில் 1000 பிரச்சனை இருந்தாலும் ஒரே ஒரு விஷயத்துக்காக இந்த படத்தை மதிக்க வேண்டியிருக்குது. ஒரு சாதாரண மனுஷனுக்கு இருக்கக்கூடிய இயல்பான ஒரு உணர்வை கரெக்டாக ட்ரிகர் பண்ணி விட்டு இந்த படத்தை பண்ணியிருப்பாங்க. ஒரு சாதாரண மனுஷன் தன்னுடைய உழைப்பினால் எப்படி உயர்ந்த இடத்த அடைஞ்சான் அப்படிங்கிறத அந்த டெம்ப்ளேட்டில் இந்த படத்தில் கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க. அது ஒன்றுக்காக மட்டும்தான் இந்த படத்தை மதிக்க வேண்டியிருக்குது. மறக்காம இல்லை, எதிர்பார்த்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. டீசெண்டாக முடிச்சிட்டார் தலைவர். உனக்கு என்னடா தோணுது? ப்ளூ சட்டை சாருக்கு, நம்ம தலைவருக்கு மணிரத்னம் சார் மேலே என்ன காண்டின்னு தெரில. என்ன காண்டின்னு ஏதோ ஸ்டோரி, பேக் ஸ்டோரி இருக்குன்னா நீங்கள் கொஞ்சம் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நாங்களும் தெரிஞ்சுப்போம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரிவ்யூவில் பெருசாக எக்ஸைட்மெண்ட்டாக தலைவர் ஏதாவது கிராமத்து கதையோ இல்லை சின்ன கதை, குட்டி கதைன்னு எதுவும் ஆரம்பிக்கல. அதனால் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் கம்மியாச்சு. வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறோம். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.